தை அமாவாசையில் இதையெல்லாம் செய்ய தவறாதீர்கள். அது என்னென்ன தெரியுமா? வாங்க காணலாம். தை அமாவாசையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போடாமல் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டுவிட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் என்பது ஐதீகம். அமாவாசை திதி என்பது மறைந்த நம் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாளாகும். அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களின் பசியும் தாகமும் அதிகரிக்கும் என்றும் அந்த பசியை போக்க கருப்புயில் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும். மேலும் அன்றைய தினம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. 1. அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அதனால் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது. கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை. எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி மற்றும் அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். 2. முக்கியமாக இறைச்சி சாப்பிடக்கூடாது. வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. சமையலில் பூசணிக்காயும் வாழைக்காயும் சேர்த்து சமைக்க வேண்டும். 3. விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது. முடிந்தவரை அனைவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும். 4. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறக்கூடாது. 5. நாம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் மற்றும் அவர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபட்டால் அவர்கள் மன திருப்தி அடைந்து நல்லாசி புரிவார்கள் என்பது ஐதீகம். 6. படையலிட்டு காகத்திற்கு வைக்கும் போது சனியின் வாகனமான காகம் அதை சாப்பிடுவதால் சனி பகவான் வழிபாடு பூர்த்தியாகின்றது. இதனால் சனி பகவானின் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பது முன்னோர்களின் கருத்து. 7. முக்கியமாக காகத்துக்கு சாதம் வைத்து அவைகள் சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிட வேண்டும். 8. பித்ருக்களுக்கு தெய்வமாக விளங்குபவர் மகாவிஷ்ணு. அவரை துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அமாவாசை அன்று பித்ருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னோர்களின் படத்துக்கு துளசி மாலையோ அல்லது துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.